அம்மா கதவை தரமா, அப்பா வந்திருக்கேன். டேய் மச்சான், யாரும் வந்துட்டாங்க. டேய் யாரா நீங்க? என்னடா பண்றீங்க வீட்ல? ஐயோ ஐயோ பொண்ணுடா, அவளை விடுங்கடா. இங்கடா अंशिका उन्नता निल्री उन्ने कूपने नी निक्कामा पोरा कालैला स्कूल पोगुம்போது எனக்காக நீ வெயிட் பண்ணுவேன்னு பார்த்தேன் அதுவும் பண்ணல ஸ்கூல் முடிஞ்சாவது எனக்காக நீ வெயிட் பண்ணனும்ல அதுவும் பண்ணல உன் பாட்டுக்கு போயினே இருக்க இல்லடி எங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க கூட சேர வேணாம் உங்க அப்பா ஏதோ கொலை பண்ணிட்டாரேமே பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி இனிமே என் கூட வராத நீ தனியா போ பை டி ஏன் இப்படி நிற்கிற? சரி விடு, பார்த்துக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ ஒரு அரசியல்வாதி பையன் என்னை ரோட்டில் பார்த்துட்டு என் வீட்டுக்கே வந்து எனக்கு தப்பான முயற்சி பண்ணேன். அந்த சமயம் எங்கள் அப்பா வந்தார். அதை பார்த்துட்டு அவன் தலை அடித்து அவன் செத்துட்டான். அவனுக்கு அவன் கட்சி மேல் எடுத்து சப்போர்ட் வேறு. எல்லா நியூஸ்லேயும் சொன்னாங்க எங்கள் அப்பா பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு அவங்க கொன்னாங்கன்னு. நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். அங்கே நடந்த உண்மை என்னன்னு யாருக்கு தெரியும் இல்லை, நான் பேசுகிறது கேட்கவும் இல்லை. சரி அதை விடு, அது போகட்டும். அவன் உன்னை ஒன்றும் பண்ணலைல்ல? சரி நீ கோவப்படாத. இல்லை எங்கள் வீட்லேயும் உன்னை பற்றி ஒரு மாதிரியே பேசுகிறாங்க, அவங்களுக்கும் சொல்லி புரியணும்ல, அதான். போதும் நான் நம்பினதே எங்கள் அப்பா அம்மா ஒன்றை மட்டும். நீயே இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இனிமேல் நீயே கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். குட் பை. உங்கள் கடையில் வேலை இருந்தால் எதானே கொடுங்கண்ணா. வேலையா? இதுடா வந்துட்டா வேலை கேட்டுனேன். உங்கள் வேலையை கொடுத்து நாங்கள் கோர்ட்டு கேஸ் நிறையணுமா? போமா, நாங்களாம் வாழவே விடாதா? அதான் போமா. அம்மு போன எல்லா இடத்துலையும் எம்எல்ஏ பையனை கொலை பண்ணிட்டு உன்னை எப்படி இந்த ஊரில் நிம்மதியாக வாழ விட்டுடுவான்? வாழ விடமாட்டான்னு சொல்கிறாங்க. அந்த எம்எல்ஏ அரசியல் அதிகாரத்தை வச்சு புருஷன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு கொண்டுட்டான்னு சொல்லி இந்த ஊர் ஜனங்களை நம்ப வச்சுட்டான். இந்த ஊர் ஜனங்களும் அதை நம்புகிறாங்க.
இது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் காணாமல் போகுது. மார்க் ஷீட்டு, ஓட்டர் ஐடி, ஏன் ரேஷன் கார்டு, இது எதுவுமே இல்லை. இது எல்லாமே அவனோட வேலையாக தான் இருக்கும். இன்னும் அவனால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அம்மா பசிக்குதுமா. அம்மு, நீ சாப்பாடு செய்டா. அம்மா வீட்டில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாம்மா இருக்குது, ஆனால் அரிசி மட்டும் இல்லைம்மா. சரிம்மா, நீ சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணு, நான் அரிசியோட வரேன். லைனில் நில்லுமா, நீங்கள் கார்டு கொடுமா. அக்கா, கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் நேரம் நாங்கள் உக்காடுறேன். வீட்டில் இருப்பாங்களா? ஐயா இருக்காங்க, வாங்க போகலாம். கட்டாயம் ஓட்டு போட்டுருமா அண்ணனுக்கு. ஏன்னா அண்ணன் தான் நம்மளை காக்கிற தெய்வம் மாதிரிமா. நம்ம தொகுதியை வந்து அவர் தான் மேம்படுத்துவாரு. கட்டாயம் ஓட்டு போட்டுருமா. இந்தம்மா, ஐயோ அண்ணா, எழு மேல. இங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லைண்ணா, எழு, போ பின்னாடி. இருந்தேன். போ பின்னாடின்னு சொல்றேன்ல. ஒன்றும் இல்லைண்ணா. போ. என்னம்மா பண்றீங்க? அரிசி வாங்க வந்தேண்ணா. உன்னை பார்த்தா அரிசி வாங்க வந்த மாதிரி தெரியலையே. அரிசி தான் நான் வாங்க வந்தேன். ரேஷன் கார்டு கொடுப்பாங்களா? கார்டு இல்லாம யாருன்னு வருவாங்களா அரிசி வாங்க? கொடுப்பாங்களா? அண்ணா பையில அது என்ன பையில? குடு. அண்ணா பையில ஒண்ணு கொடுப்பாங்களா? நீ அங்க என்ன பண்ணல நான் பார்த்தேன் தானே இருந்தேன். ஒண்ணு இல்ல, விடுங்க குடு. அண்ணா. குடுமாறு சொல்றேன்ல. குடு, நான் பாக்குறேன். நான் விட்டுருங்க. குடு. பையில என்ன இருக்குது ஊரே பாக்கட்டும். குடு. ஒண்ணு இல்ல, நான் இதுல வீட்ல குழந்தைங்க பட்டினி இருந்தா எனக்கு என்ன இருக்குது? குடு. விட்டுருங்க அண்ணா. அண்ணா பாத்தியா, அரிசி திருடி இருக்காயோ. தான் அங்கிருந்து பாத்துனே இருந்தேன் நானு. அரிசியை திருட நீ. அரிசி திருடுறீங்க. இங்க இருக்கிற அரிசி ஒவ்வொன்றுக்கும் கவர்மெண்ட்டுக்கு நான் கணக்கு காட்டணும். ஜெயில இருக்கிற உங்க வீட்டுக்காரனை காப்பாற்ற வக்கு இல்ல. இங்க வந்து அரிசி திருடுற. எழு மேல, எழு. கிளம்பு கிளம்பு கிளம்பு.
ஹலோ ஐயா ரேஷன் கடையிலேருந்து பேசுகிறேன் ஐயா. இருங்க ஐயா கடை தரேன். ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை சோத்து கூட வழி இல்லாமல் வந்துச்சு ஐயா. எல்லாரும் முன்னாடி ரொம்ப அசிங் பண்ணி அனுப்பிட்டேன் ஐயா. அப்புறம் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அரிசியிலோட உங்கள் கூட அனுப்பிட்டேன் ஐயா. அப்படியா? சாயந்தரம் என்ன வந்து பாரு. நன்றி ஐயா. மா அரிசி எங்கம்மா? மா உன்னதா அரிசி எங்கம்மா? எல்லா தப்பு செஞ்ச அவங்களே தலை நிமிர்ந்து நடக்கும்போது எந்த தப்பு செய்யாத நாங்களே கூனி குறுகி நடக்கணும்? என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் நீதி கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா கொடுத்த தண்டனை தான் நீதி. அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தடை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அது வேற உலகம். அதே தடையிட்டுச்சு அரசியல்.